ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி ஒரு சூப்பரான உளுந்த பருப்பு சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு சட்னி செய்கிறதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். ஒரு 10-15 கடுகு போல் தான் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கசப்பு எடுத்துரும். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இது கூடவே வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறலாங்க. இது உளுந்தம்பருப்பு சட்னின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறலாங்க. இதில் தக்காளி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. புளி தான் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு, புளிப்புக்கு. அதனால் புளி வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்திருக்கு. இப்போ இது கூடவே வந்து காஞ்ச மிளகா ஒரு 7 சேர்க்குறேங்க. 2 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இது ரெண்டுமே சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறலாங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்குது. இப்போ இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கிறலாங்க. பூண்டு வந்து ஒரு 4 பல்ல அளவுக்கு எடுத்திருக்கேன். அது சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. அவ்வளோதாங்க. இதுவும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு தக்காளி விலையாக இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி டேஸ்ட்லேயும் இருக்குங்க இது. இங்கே பாருங்கள், இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. இது கூடவே வந்து ஒரு 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை உருகி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. அதையும் கிள்ளி போட்டுக்கிறலாம். போட்டு இதையுமே நல்லா வதக்கிடணுங்க. பாருங்கள், நல்லா வதங்குது. நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சட்னி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறலாங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும், சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் சேர்த்து இப்போ நல்லா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு வதக்குறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாங்க. நல்லா ஆற வச்சே போட்டுக்கிறலாம். இங்கே பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். மாற்றிடலாம், அதில் மாற்றிட்டு இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ஏன்னா நைஸாக அரைச்சிட்டா வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது, மழுமழுன்னு ஆயிரும். நம்ம உளுந்தம்பருப்பு போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி விழுவிழுப்பாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கிறணும். இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைப்பட்டுருச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கலை, கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிறலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு நான் வந்து மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க, தாளிப்புக்கெல்லாம் தேவையில்லை. இது நல்லா வதக்கியிருக்கோம், வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் தாளிக்கெல்லாம் தேவையில்லை. இது அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்ப சூப்பரான உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.